கோயில் பணத்தில் கல்லூரிகள் கட்டுவதா? இபிஎஸ் பேச்சால் எழுந்த சர்ச்சை மற்றும் அதிமுக விளக்கம். கோயில்களில் உண்டியல்களில் மக்கள் செலுத்தும் பணத்தை கொண்டு கல்லூரிகள் கட்டுவது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எழுப்பிய கேள்வி பெரும் சர்ச்சையை உருவாக்கியுள்ளது. இதற்கு அதிமுக சார்பில் விளக்கம் வழங்கப்பட்டுள்ளது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் பழனிசாமி ஜூலை 7ஆம் தேதி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்கினார். ஜூலை 8 இரண்டாவது நாளாக கோவையில் சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டிருந்த அவர் மாலை வடவள்ளி பகுதியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றினார். அப்போது அவர் கூறியதாவது: கோயிலை காணும் பொழுதே சிலருக்கு பொறாமை ஏற்படுகிறது. அந்த கோயில்களில் மக்கள் பக்தியுடன் செலுத்தும் உண்டியல் பணத்தை எடுத்து கல்லூரிகள் கட்ட வேண்டும் என்று சிலர் நினைக்கின்றனர். அந்த பணம் அறநிலையத்துறைக்கு செல்கிறது. அது கோயிலின் அபிவிருத்திக்காகவே பயன்படுத்தப்பட வேண்டும். ஆனால் இப்போது அந்த பணத்தை கல்விக்காக பயன்படுத்துகிறார்கள். கல்விக்கு செலவிடக்கூடாது என நான் சொல்வதில்லை. கல்வி என்பது மிகவும் முக்கியமானது. ஆனால் அதற்கான செலவை அரசுதானே செய்ய வேண்டும். அரசாங்கத்தில் பணமில்லை என்றால் இந்த அரசு எதற்காக? அதிமுக ஆட்சியில் அரசு நிதியிலேயே பல கல்லூரிகள் கட்டப்பட்டன. இப்போது 10 கல்லூரிகளுக்கு தேவையான நிதியே அரசிடம் இல்லையா? இந்த அரசின் செயல்முறையை மக்கள் சதிச்செயல் எனவே பார்க்கிறார்கள். இபிஎஸ் பேச்சு சமூக வலைதளங்களில் பெரிதும் விமர்சனத்துக்கு ஆளாகி வருகிறது. ஏழை மாணவர்களுக்கு கல்வி வாய்ப்பை உருவாக்கும் அரசின் முயற்சியை சதிச்செயல் என்று பழனிசாமி விமர்சித்தது தவறானது என டிஎம்கே ஆதரவாளர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் அதிமுக தொழில்நுட்ப அணியின் அதிகாரப்பூர்வ எக்ஸ், அதாவது முந்தைய ட்விட்டர் பக்கத்தில் இது தொடர்பாக விளக்கம் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் குறிப்பிடப்பட்டிருப்பதாவது: எப்போதும் போலவே இபிஎஸ் உரையை தங்களுக்கேற்ப திரித்து தவறாக பரப்புகின்ற திமுகவும் அதன் துணை ஊடகங்களும் மனிதனுக்கு கண் போல் நாட்டுக்கு கல்வி என்ற அடிப்படையில் தமிழக கல்வி வளர்ச்சியை முன்னெடுத்தது அதிமுக. இபிஎஸ் கேட்டது: அரசிடம் கல்விக்காக பணம் இல்லையா? உயர்கல்வித்துறையில் நிதி இல்லையா? அவசியம் இல்லாமல் அறநிலையத்துறையின் பணத்தை பயன்படுத்த வேண்டுமா என்ற கேள்வி. இதற்கு பதிலளிக்க முடியாததால் திமுகவினர் அவதூறு பரப்புகிறார்கள் என பதிவில் கூறப்பட்டுள்ளது. இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.